السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தானது. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையும் கிருபையும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இமாம்கள் சோதாக்கள் மேலும் இறைவன் கடமையாக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவை தொழுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று பொழியப்படட்டுமாக என பிரார்த்தித்தவனாக நாம் அல்லாஹ் ஒருவனையே புகழ்கிறோம். அவனிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம். அவனிடமே பாவ மன்னிப்பு தேடுகிறோம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறியவர்களாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டியது போல நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக முதலில் என்னையும் உங்களையும் அறிவுறுத்தியவனாக இன்றைய ஜும்மாவுடைய கருப்பொருள் என்பது 19 வயதில் லமின் யமாலும் நமது இளைஞர்களும் என்ற தலைப்பு. இந்த தலைப்பு நேற்று இரவு அனுப்பிய போது நிறைய பேர் என்னங்க ஃபுட்பால் பிளேயர்லாம் நீங்க வச்சிருக்கிறீங்க, அதன் மூலமா சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, இது சரியானதா? அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயானம் முதல்ல கேளுங்க, அட்டப்படத்தை பார்த்துட்டு புத்தகத்தை நீங்க முடிவு செய்யாதீங்க. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் சில திறமைகளை வைத்திருக்கிறான். இந்த உலகத்துல 100க்கு 100 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லா கெட்டவர்களும் நினைப்பவர்களிடத்திலே கூட நமக்கு கற்றுக்கொள்வதற்கு நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஆனா முஸ்லிம்களாக நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாரிடமும் உள்ள இருண்ட பக்கங்களை, எல்லாரிடமும் உள்ள கருப்பு பக்கங்களை, எல்லாரிடமும் உள்ள கெட்ட பழக்கங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் உள்ள நல்ல பழக்கங்களை, அவர்களிடத்துல நாம என்ன பின்பற்றணுமோ அந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இல்லை. அதனால்தான் இன்றைக்கு 19 வயதிலே ஒரு இளைஞன் உலக கோப்பையை கால்பந்தாட்டத்திலே அந்த கோப்பையை பிடித்த போது உலகம் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், 5 வேளை தொழக்கூடியவங்க தொழாதவங்க எல்லாருமே எல்லா முஸ்லிம்களும் ஏதோ தங்களுடைய வெற்றியை போல பாவித்தார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல முஸ்லிம்கள் இன்றைக்கு அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் எல்லா நிலைகளிலும் புறக்கணிக்கப்பட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு முஸ்லீம் பெயர் கொண்ட ஒருவர் ஒரு விளையாட்டில் ஜெயித்து விட்டால் கூட நமக்கு ஒரு நம்மையும் அறியாம பரவாயில்ல, நம்ம மக்கள் இதை ஜெயிக்கிறாங்க, நம்ம மக்கள் IAS ஆபீசர் ஆயிட்டாங்க, டாக்டர் ஆயிட்டாங்க, நாடு போற்றக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க என்றெல்லாம் புலகாயுதம் அடைவதை பார்க்கிறோம். அதே சமயத்துல வெறும் ஒரு 19 வயதுல இவ்வளவு பெரிய சாதனை நிகழ்த்துவது என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம்தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நேற்று கூட அவரிடத்துல செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க,
நீங்க இவ்வளவு சின்ன வயதுல இவ்வளவு விளையாட்டு வீரர்களுக்கு மத்தியில விளையாடினீர்களே, நீங்க ஏதாவது பிரஷரை அனுபவிச்சீங்களா? உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருந்துச்சா? நீங்க இந்த பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க என்று சொல்லும் போது, எனக்கு பிரஷர்லாம் கிடையாது. எங்க அம்மா என்ன 16 வயசுல பெற்றான். எங்க அம்மா என்னை 16 வயதில் பெற்றெடுத்த போது ஏற்பட்ட பிரஷரோட எனக்கு பெரிய பிரஷர் இருக்க போகிறது. இந்த ஒரு மெச்சூரிட்டியான பதில வயதில் முதிர்ந்த தக்குவாவில் சிறந்த நம்மால் கூட அவ்வளவு சொல்ல முடியாது. நம்ம சொல்லுவோம், அவ்வளவு பிரஷரா இருந்துச்சு, இவ்வளவு பிரஷரா இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லு. சிறிய வயதுல முதிர்ந்த கருத்துக்களை சொல்வதை பார்க்கிறோம். இப்ப 19 வயதுல அதே இன்றைக்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத, முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல முஸ்லிம்களை முஸ்லிம் தேசத்துல ஒரு பிறக்கல, முஸ்லிம் தேசத்துக்காக ஒரு விளையாடவில்லை. அங்க எல்லா தேசத்தோரும் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் மைனாரிட்டியா இருக்கிறாங்க. அதுல உள்ள தன்னுடைய திறமை, தன்னுடைய ஒழுக்கம், அந்த டிசிப்ளின் காரணமாக ஒரு நட்சத்திர வீரராக மாறி இந்த உலகத்தின் நட்சத்திர வீரர்கள் எல்லாம் புறந்தள்ளி இந்த அளவுக்கு வராங்க அப்படின்னா அது அப்படியே ஃப்ளூக்கு, அதிர்ஷ்டம் என்று ஒதுக்கி விட முடியாது. நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு திட்டமிடல் இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு கடின உழைப்பு இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு கனவு இருக்கிறது. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, 19 வயதிலே லமின் யமால் உலகத்தினுடைய மக்களுடைய உள்ளங்களை வென்று உலக கோப்பையை கைப்பற்றி விட்டார். 19 வயது இன்னொரு சிறிய வயது தான் இல்லையா? 19 வயது நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்கிற வயது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வதற்காக பாஸ்போர்ட் எடுப்பதற்கான வயது. அந்த 19 வயதில் நமது வாலிபர்கள் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க, நமது வாலிபர்கள் என்ன கனவை சுமந்து கொள்கிறார்கள்? அதான் நம்ம பயானுடைய கருப்பொருள். லமீன் யமாலை புகழ்வது அல்ல. 19 வயதிலே இந்த சாதனையை செய்ததின் காரணத்தினால் உலகத்தின் கவனத்தை, உலகத்தினுடைய அந்த அட்ராக்ஷனை, உலகத்தினுடைய பேசுபொருளாக ஒரு இளைஞன் மாறினான். அப்ப அந்த இளைஞர்கள் நாம் நினைப்பதை போல, இஸ்லாம் உருவாக்க விரும்புவதை போல, இஸ்லாம் உருவாக்கிய இளைஞர்களைப் போல அவர்கள் உருவாகி இருந்தால், உருவாக்கப்பட்டிருந்தால் முஸ்லிம் சமூகத்தினுடைய பேசுபொருளாக, என் உலகத்தினுடைய பேசுபொருளாக முஸ்லிம்கள் இன்றைக்கு இருந்திருப்பார்கள். இன்றைக்கு 19 வயதிலே நம்முடைய இளைஞர்கள் எங்க இருக்கிறார்கள்? அவருடைய லட்சியம் என்ன? அவருடைய கனவு என்ன? அவர்களுடைய இலக்கு என்ன? அந்த 19 வயது இளைஞர்களிடத்திலே அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் 19 வயது இளைஞர்களை எவ்வாறு உருவாக்கினார்கள்? இந்த 13 21 வயது இருக்கக்கூடிய அந்த பருவத்தை சைக்காலஜில அடோலசன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அடோலசன்ஸ் அப்படின்னா முழுவதுமாக வளர்ந்திருக்க மாட்டார்கள், ஆனா வளர்ந்ததை போல அவங்க தங்களுக்கு தாங்களே நினைச்சுப்பாங்க. இந்த 13 முதல் 21 வயதுல அப்பதான் பெரும்பாலும் வாப்பா பச்சு கேட்க மாட்டாங்க, சுயமா முடிவு எடுப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இது. இந்த ஸ்டேஜ்ல எந்த அளவுக்கு பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு வாழ்கிறார்களோ, ஒரு நெறிப்படுத்தப்பட்டு வாழ்கிறார்களோ, ஒரு இலக்கை பயிற்றுவித்து அதன் அடிப்படையிலே வார்த்தெடுக்கப்படுகிறார்களோ, அவர்களுடைய இறுதி முடிவு பெரும்பாலும் நலவாக இருக்கும். இந்த 13 முதல் 21 வயதுல எந்த இளைஞர்கள் வழிகெடுக்கப்படுகிறார்களோ, புறக்காரணிகளால் அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்களோ, சரியான வழிகாட்டல் இல்லாம வேற டைரக்ஷன்ல போறாங்களோ, அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாடாமல் அவர்களுடைய இறுதி முடிவு என்பது நலவாக இருக்காது என்பதை நாம் நடைமுறை ரீதியாக பார்க்கிறோம். அப்ப இந்த இளமை பருவம் என்பதற்கு இஸ்லாம் ஆக மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை எடுத்து வைத்த போது சொன்னார்கள், இந்த மக்கத்து முதியவர்கள் என்னை நிராகரித்த போது இளைஞர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவுடைய முதியவர்கள், ஆதிக்க சக்திகள், அந்த சமூகத்தினுடைய அஸ்திவாரங்களாக நினைக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணல, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற செய்தியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் அந்த இளைஞர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இளமை பருவம் தான் எப்போதுமே ஒரு புதுமையான விஷயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய பருவம். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஒரு 30 வயது 40 வயது தாண்டிடுச்சுன்னா நம்மளுடைய சிந்தனை சுயநலமிக்கதாக மாறிவிடும்.
இது எனக்கு நல்லதா, என் குடும்பத்துக்கு நல்லதா, இதை செய்யறதுனால என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராத அப்படின்னு குடும்பத்தை மையப்படுத்தி சிந்திப்போம். ஆனால் இளமை பருவம் என்பது குடும்ப உறவுகளை எல்லாம் தாண்டி அவனுக்கு சரி என்று பட்டால் அதற்காக உயிரை கொடுக்க தயங்காத ஒரு பருவம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இளமை பருவம். அதனாலதான் இளமை பருவத்துல இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டிய, நேர்வழிப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு அதிகமாக இருக்கிறது. நேற்று கூட விழுப்புரத்துல ஒரு சமூக ஆர்வலத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது, விழுப்புரம் அந்த செஞ்சு சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நிறைய வீடுகள்ல அவங்களுக்கு தமிழ் குரானே இல்லை, தர்ஜுமாவே தெரியல, குரானுடைய கலிமாவுடைய ஆரம்ப கட்டம் கூட தெரியணும் போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. இல்ல அப்படிலாம் இல்ல, நீங்க உங்க ஊரை வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்க. பல ஊர்கள்ல அந்த மாதிரி நிலைமைகள் தான் இருக்கு. பல ஊர்கள்ல பெண்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் என்னதுல புரிவதில்லை. அதனால் பிற ஆண்களோடு போகக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அவர்களுக்கு எப்படியாவது குரான படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மாதந்தோறும் போட்டிகள்லாம் நடத்துறோம். ஒரு குறிப்பிட்ட ஜுஸ்ஸு படிச்சுட்டு வாங்க, அதுல இருந்து கேள்வி கேட்டு பரிசு கொடுக்கிறோம். அப்படியாவது குரானை புரட்ட ஆரம்பிக்கிறோம். என்ன பண்ணுவாங்க, இறுதியில குரானோடு ஒன்றாகிவிடக்கூடும். அப்ப இன்னைக்கு இது இளைஞர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லும் போது, அவர்கள் தங்கள் இறைவனை நம்பிய இளைஞர்கள், நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஓதுறோம் சூரா கஹ்ஃப். சூரா கஹ்ஃப்னுடைய மிக முக்கியமான சரிதங்களில் ஒன்று அது இளைஞர்களுடைய வரலாறு. அப்ப இளைஞர்களுக்கு இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த இளைஞர்களுக்கு ஈமான் இருந்த காரணத்தினால் அந்த இளைஞனுடைய பெயர் நமக்கு தெரியாது, ஆனால் அவர்களுடைய வரலாறை பேசிக்கொண்டே இருக்கிறோம், அவர்களுடைய வரலாறை ஓடிக்கொண்டே இருக்கிறோம், அவர்களுடைய வரலாறிலிருந்து நாம் படிப்பனைகளை பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வகையான கூட்டத்தினருக்கு வறுமையில எந்த நிழலும் இல்லாத நாள்ல, எந்த மனிதரும் சிபாரிசு செய்ய முடியாத நாள்ல, யாரும் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாத நாள்ல, ஒரு நண்பன் தன் நண்பனுக்கு உதவி செய்ய முடியாத அந்த மறுமை நாளில் அந்த அர்ச்சுடைய நிலையில் 7 கூட்டத்தாருக்கு இடம் கிடைக்கும். அந்த 7 கூட்டத்தாரில் ஒருவர் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தன்னை கழித்த வாலிபன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படிப்பட்ட அழகான இளைஞர்களை உருவாக்க விரும்புகிறார்கள். அந்த இளைஞர்கள் இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட இளைஞர்களைத்தான் நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இளமை என்பது வெறும் விளையாட்டுக்கு மட்டுமல்ல, பொழுதுபோக்குக்கு மட்டுமல்ல, திரைப்படங்களுக்கு மட்டுமல்ல, சமூக வலைதளங்கள்ல புகழ் பெறுவதற்காக மட்டும் இளமை பெறுவோம் அல்ல. இஸ்லாமிய வரலாற்றில் இளமை என்பது மாற்றத்திற்கான சக்தியாக இருந்திருக்கிறது. இளமை என்பது மகத்தான சாதனைகளை புரிந்த இளைஞர்களால் நிரம்பி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஏராளமான வரலாறுகள், ஏராளமான முன்மாதிரிகள் இஸ்லாமிய வரலாற்றில் கொட்டி கிடக்கிறது. அதுல ஒரு சில உதாரணங்களை மட்டும் பார்ப்போம். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 17 வயதுல, இந்த 19 வயது பேசுறோம் இல்லையா, லமீன் இமாலை பத்தி பேசுறோமே, லமீன் இமால் 19 வயதுல உலக கோப்பையை வென்றால் பேசுறோமே, அதை விட குறைவான 17 வயதுல சாத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் ஆரம்ப கால முஸ்லிம் சமூகத்தினுடைய, அதாவது ஒரு கொள்கை ஜெயித்த பிறகு, இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கட்சியை வாழ்த்துவது பெரிய விஷயம் இல்ல, யாரும் இல்லாத போது சேருவது எவ்வளவு கடினமோ, இங்க ஒரு கொள்கை இஸ்லாம்ங்கிற கொள்கை, அந்த கொள்கை ஆரம்ப காலகட்டத்தில் மக்களோட கடுமையான எதிர்ப்பை சந்தித்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் ஒருவர் சாத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள். அவங்க சொர்க்கத்துக்கு நற்செய்தி கூறப்பட்ட நபர்களில் ஒருவராக மாறி போனார்கள். அல் அர்க்கம், 16 வயதை நிரம்பிய அல் அர்க்கம் தன்னுடைய வீட்டை ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் கூடுவதற்கு, பெருமானாரோடு சந்தித்து பேசுவதற்கு, இஸ்லாத்தை கதைப்பதற்கு, இஸ்லாத்தை பற்றிய ஞானத்தை விளங்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு இடம் இல்லை. பப்ளிக் பிளேஸ்ல கூட முடியாது. காபத்துல்லாஹ்ல கூடனா குறைஷிகள் நெய்ய புடைப்பார்கள், குறைஷிகளுடைய கொடுமைகளுக்கு ஆளாக நேரிடும்.
அதனால் 16 வயது நிரம்பிய இளைஞர், நல்லா கேட்டுங்க, 16 வயது நிரம்பிய அர்த்தம் தன்னுடைய வீட்டை சஹாபாக்களுக்காக கொடுத்தான். தன்னுடைய வீட்டை இஸ்லாத்திற்காக, தாருல் அர்க்கம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய, முஸ்லீம் சமூகத்தினுடைய முதன்மை கல்வி மையமாக, முதன்மை கூடக்கூடிய இடமாக மாறி போனது. இன்றைக்கு உலகம் முழுக்க லட்சக்கணக்கான, பில்லியன் கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறோம். இந்த பில்லியன் கணக்கான முஸ்லீம்களுக்கான ஆரம்ப கால விதை என்பது ஒரு 16 வயது நிரம்பிய அர்க்கமுடைய வீட்டில் விதைக்கப்பட்டது. அப்ப எப்படிப்பட்ட இளைஞர்களை இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது என்பதை பாருங்கள். அதே போல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவங்க உஹது போர்ல 14 வயசு அவங்களுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் போய் என்னை சேர்த்துங்கிறாங்க. சிறுவர்களை நாங்கள் ஜிஹாதிலே சேர்த்துக் கொள்வதில்லை என்று கூறி அப்துல்லா இப்னு உமரை திருப்பி அனுப்புகிறார்கள். ஆனால் அடுத்த வருடம் கந்தக் போர்ல 15 வயசுல போய், எனக்கு வயது வந்துடுச்சு, எனக்கு அந்த திறன்கள்லாம் இருக்கு, என்ன சேர்த்துங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சண்டையிட்டு கந்தக் போரிலே வெற்றி பெற்றார்கள். கந்தக் போர்ல பங்கேற்றார்கள். வெறும் 15 வயது. அதே போல ராபியா இப்னு கத்தீஜ், சமுரா இப்னு ஜுந்து, இவர்கள் 2 பேரும் 15 வயசு. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் போருக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்க சிறுவர்களாக இருக்கிறீர்கள், சின்ன பசங்களா இருக்கிறீங்க, நீங்க வேணாம் என்று வயதை கூறி நிராகரிக்கப்பட்டாலும் அந்த ராபியா என்ன பண்றாங்க, எனக்கு அதிகமா, எனக்கு சூப்பரா வில்வித்தை விட தெரியும் என்று தன் வில்வித்தை திறமையை காட்டி, சமூரா மல்யுத்த திறமையை காட்டி 2 பேரையும் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த 15 வயதுல உஹது போர்ல பங்கேற்க அனுமதித்தார்கள். ஏன் அவ்வளோ? பத்ர் போர்ல, இஸ்லாத்துடைய ஆரம்ப போர், இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தீர்மானித்த ஒரு போர் எதுன்னு கேட்டீங்கன்னா பத்ர் போர். அந்த பத்ர் போர்ல அபூ ஜஹல் இஸ்லாத்துடைய கடுமையான எதிரி. அபூ ஜஹலை கொன்றது மூத்த வீரர்கள் அல்ல, மிகப்பெரிய தளபதிகள் அல்ல, இஸ்லாத்தினுடைய ஆரம்பகால சஹாபாக்கள் அல்ல. அபூ ஜஹலை கொன்றது வெறும் 13-14 வயதுடைய 2 சிறுவர்கள், இளைஞர்கள் கூட சொல்ல முடியாது, 2 பொடியர்கள், 2 நம்ம வாலிபர்கள் என்ற நிலையை விட ரொம்ப கீழான வயது, 13 வயசு, 13 வயது 14 வயது இளைஞர்கள் தான் இஸ்லாத்துடைய கொடிய எதிரியாக விளங்கிய அபூ ஜஹலை கொன்றடித்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப விடயம் என்னவென்றால், பொறுப்பு கொடுக்கப்பட்டால், இளைஞர்களை நம்பி கொடுக்கப்பட்டால் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு இல்லாம, நம்பி கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக இளைஞர்கள் அதை செய்வார்கள். ஆனால் அதற்கேற்ற இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் இருக்கிறார்களா என்பதை மட்டும் என்ன பண்ணணும், பரிசீலித்து பார்க்க வேண்டும். அதே போல இந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால கலீஃபாத்துடைய காலம், அதற்கு பின்னால வந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இளம் வயதுல படையெடுத்து போயிருக்கிறார்கள். முகமது அல் ஃபாத்திஹ் 12 வயதுல அவர் கனவு கண்டார். என்னன்னா, இன்றைக்கு துருக்கியுடைய தலைநகராக இருக்கக்கூடிய இஸ்தான்புல், அன்றைய கான்ஸ்டன்டினோப்பிள வெற்றி பெற வேண்டும், அது முஸ்லீம்கள் கையை விட்டு போயிடுச்சு, அதை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று கனவு கண்டார். 19 வயதுல அதற்கான களப்பணியை ஆரம்பித்தார். 21 வயதுல கான்ஸ்டன்டினோப்பிளை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு நலவாக்கி கொடுத்தான் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே போல உஸமா இப்னு ஸெயித் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவதற்கு முன்னால் அவங்க இறுதியா படை அனுப்புறாங்க. அந்த படையில யார் யாரெல்லாம் இருக்கிறா, அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க, இந்த மாதிரி மிக மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த படைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தளபதியாக நியமித்தார்கள் என்றால், வெறும் 18 வயதில் நிரம்பிய உஸாமா பின் ஸெயிதை தான் என்ன பண்ணாங்க, தளபதியாக நியமித்து அனுப்பினார்கள். அதே போல ஸெயித் இப்னு தாபித் அவர்கள் 21 வயதுல யமாமா போர்ல குர்ஆனை, நம்ம இன்னைக்கு ஓதுறோம் குர்ஆன், இந்த குர்ஆனை தொகுக்கக்கூடிய பொறுப்பை, இந்த ஒட்டுமொத்த குர்ஆனையும் சூரத்துல் ஃபாத்தியாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் அல்லாஹ் எந்த அடிப்படையில் தொகுக்க சொன்னானோ, அல்லாஹ் ஒரு தூதர் எந்த அடிப்படையில் தொகுக்க சொன்னார்களோ, அந்த மாதிரி முதலில் குர்ஆனை தொகுத்தவர்கள் ஸெயித் இப்னு தாபித் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களிடத்தில் அந்த பொறுப்பை செய்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த போது
அவர்களுடைய வயது என்பது வெறும் 21 அல்லது 22 வயது தான். 21 வயதுல நாம் ஓதக்கூடிய குர்ஆனை தொகுத்தவர் ஒரு இளைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சாங்க. இறைவா, அப்பாஸுக்கு, அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு, இப்னு அப்பாஸுக்கு மார்க்கத்தை பற்றிய தெளிவை கொடுப்பாயாக, குர்ஆனை பற்றிய ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாயாக என்று விசேஷமாக இறைவனுடைய தூதர் துஆ செய்தார்கள். அதனால மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த சபைக்கு அவரை கூட்டி வருவது மட்டுமல்ல, அவரிடத்துல விளக்கம் கேட்பதை கடமையாக வைத்திருந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப நாம எவ்வளவு பெரிய சஹாபி! ரசூல் நம்மளை பார்த்தா ஷைத்தான் அந்த தெருவில் ஓடுவான். நம்ம சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், நம்ம ஒரு கலீஃபா என்றெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கல. அவர் சின்ன பையன் எல்லாம் பார்க்கல. அவரிடத்தில் அறிவு இருந்தது, இல்ம் இருந்தது. அந்த இல்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்த காரணத்தினால் என்ன பண்ணாங்க, அவங்க சிறு வயதாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசவையில, அவருடைய சபையில மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருந்தார்கள். அதே போல ஷேகுல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க 17 வயதிலேயே ஃபத்வாக்களை, மார்க்க சட்ட தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நிலையை எட்டியிருந்தார்கள். இதையெல்லாம் விட இந்தியாவில், தென்னிந்தியாவில் எப்படி இஸ்லாம் என்பது வர்த்தகம் மூலமாக பரவியதோ, வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலில் சிந்து பகுதியில படையெடுத்து வந்த முகமது இப்னு காசிமுக்கு வெறும் 17 வயது அல்லது 18 வயது தான். 17-18 வயதுல ஒரு மனிதர் அங்கிருந்து சிரியாவிலிருந்து கிளம்பி இந்தியாங்கிற புதிய பிரதேசத்துக்கு வந்து இந்த நாட்டின் மீது படையெடுத்து இந்த நாட்டை ஆட்சி செய்த முகமது இப்னு காசிமுடைய வயது வெறும் 17 என்று வரலாற்றை நாம் பார்க்கிறோம். தாரிக் பின் ஜியாத் ஸ்பெயினை வெற்றி கொள்றார். இன்னைக்கு பேசுற ஸ்பெயின் உலக கோப்பையை வென்றதுன்னு, இந்த ஸ்பெயின் ஒரு காலத்துல இஸ்லாத்துடைய கோட்டையாக இருந்தது. அந்தலூசியா என்று சொல்வார்கள். அந்தலூசியாவிலிருந்து நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த ஸ்பெயின் பகுதியிலிருந்து நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் ஹதீஸ் கிதாபை தொகுக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு காலத்தில் கிலாபத்தினுடைய மார்பிடமாக திகழ்ந்தது ஸ்பெயின். அப்படிப்பட்ட ஸ்பெயின்ல தான் படிப்படியாக ஒரு முஸ்லீம் கூட இல்லாமல் துடை தெரியப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்னைக்கு ஸ்பெயின்ல வேகமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கமாக, வேகமாக வளரக்கூடிய ஒரு சமூகமாக இன்னைக்கு முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்ம வரலாறு நெடுக பாத்தீங்கன்னா குர்ஆன்ல இளைஞர்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இளைஞர் தான் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலையெல்லாம் உடைச்சிட்டு பெரிய சிலைக்கு அந்த கோடாரியை கொடுத்துட்டு போகும்போது மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யார் இந்த செயலை செய்தது? இப்ராஹிம் என்னும் இளைஞர். இப்ப குர்ஆன்ல இளைஞர்கள் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை பத்தி சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய நிலைமை என்னன்னா, நம்ம சமூகத்தை இளைஞர்களை அப்படி உருவாக்கி இருக்கிறோமா? நம் சமூகத்து இளைஞர்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய பெருமானாரை உருவாக்கிய அந்த சஹாபாக்களை போல நாம் உருவாக்கி இருக்கிறோமா? 17 வயசு வேணா, 11 வயது கூட இல்ல, அதை விட குறைந்த வயதுல மொபைல் இல்லாம இன்னைக்கு யாரும் இருக்கிறது இல்ல. சிறுவர்கள் இல்ல, பிறந்த பாலகர்கள் இருந்து இன்றைக்கு மொபைல் அடிக்ட் ஆகி போயிருக்கிறோம். வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தால் கூட அவர் சலாம் சொன்னால் கூட பதில் சலாம் சொல்வதற்கு நேரம் இல்லாமல் இன்றைக்கு குட்டி பையன்கள் எல்லாரும் மொபைல்ல தான் இருக்கிறாங்க. அப்படியே நிமிராமையே தான் சலாத்துக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. 18 வயதுல முழுக்க சமூக வலைதளங்கள்ல, வாட்ஸ்அப் குழுமங்கள்ல, ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுமங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம இளைஞர்களுடைய உழைப்புகள், நம்ம இளைஞர்களுடைய நேரங்கள், நம்ம இளைஞர்களுடைய அறிவு வீணாக போய் பார்க்கிறோம். பக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த விளக்குகள், பக்கமாக கொடுக்கக்கூடிய மறுப்புகள், இதையெல்லாம் ஆக்கப்பூர்வமா ஒரு நூல் எழுதலாம், ஒரு உரை நிகழ்த்தலாம். நம்முடைய ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய நேரங்களும் சமூக வலைதளங்களிலே இன்றைக்கு விரயமாகிக் கொண்டிருக்கிறது. 20 வயதுல பட்டப்படிப்பை முடிக்கிறார்கள், நல்ல விஷயம். முன்போடு ஒப்பிடும் போது இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் படிக்க வேண்டும் என்ற ஆசை துணை விட்டிருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு எல்லா வீடுகளிலும்
படித்தவர்கள் படிக்காதவர்களை விட படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நிலைக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம். ஆனா இந்த படிப்பு எதற்காக? அந்த படிப்பு என்பது ஒரு சம்பாதிப்புக்கு மட்டும்தானா? அதை தாண்டி அதுக்கு வேற எந்த சமூக பரிணாமமும் இல்லையா என்று திசை இல்லாத கல்வியை இன்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இளைஞர்களுக்கு திறமை இல்லை என்பது அல்ல கவலை. திறமைதான் இருக்கு, அவர்களுக்கு திசை இல்லை. எந்த திசையில் செல்ல வேண்டும், எதை நோக்கி என்னுடைய கல்வி செலவிடப்பட வேண்டும், என்னுடைய திறமை எதை நோக்கி செலவிடப்பட வேண்டும், என்னுடைய அறிவு எதை நோக்கி செலவிடப்பட வேண்டும், என்னுடைய பொருளாதாரம் எதை நோக்கி செலவிடப்பட வேண்டும் என்பதுல அவர்களுக்கு திசையை காட்ட வேண்டிய, சரியான பாதையை காட்ட வேண்டிய பொறுப்பு என்பது நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு இருக்கிறது, பெற்றோர்களுக்கு இருக்கிறது, பெரியவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்ப பார்த்தாலும் சின்ன பையன் என்று சொல்லி மட்டுப்படுத்துகிறோமா, அல்லது உன்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிறோமா? இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களை எத்தனை பேருக்கு இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தை, இந்த சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களை, ஒரு மதரசாக்களை, இல்லை இன்ன பிற சமூக கட்டுமானங்களை உருவாக்குவதற்கு அக்கம் இல்லாமல் தன்னுடைய வீட்டை அர்ப்பணித்தார்கள். தன்னுடைய வீட்டையே கொடுத்தாங்க. அவருக்கு 2 வீடுலாம் இல்லை, இருந்தது ஒரு வீடு. அந்த வீட்டை சமூகத்துக்காக கொடுத்தாங்க, மார்க்கத்துக்காக கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ்வுக்காக கொடுத்தாங்கள. அந்த மாதிரி கொடுக்க வேணாம், கொடுக்கலாம் நினைக்கக்கூடிய ஒரு தியாக உணர்வு கொண்ட இளைஞர்களை நாம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்மணி, அவர்களிடத்தில் எத்தனை ஆண்கள் அறிவு பெற்றார்கள் தெரியுமா? நிறைய ஹதீஸ்களை அறிவித்த நபர்கள் ஒருவராக எப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறியப்படுகிறார்களோ, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த அறிஞராக இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம பெண் பிள்ளைகளுக்கு கல்வியில ஆழமான ஈடுபாட்டை படி, கல்யாணம் வரைக்கும் படி, அதோடு போகும். அவர்களுக்கு உண்மையிலே ஆர்வம் இருந்தால் கூட, உண்மையிலே சாதனை புரிய வேண்டும் என்ற இலக்கு இருந்தாலும் கூட, அவர்களை அதை நோக்கி நாம் ஊக்குவிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பெற்றோர்கள் எதற்கெடுத்தாலும் குழந்தைகளை கரித்து கொட்டுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு கனவுகளை, உயர்ந்த கனவுகளை கற்றுக் கொடுங்கள். நீ ஒரு பட்டப்படிப்பு முடிக்கிறாயா, உன்னுடைய படிப்பை சமூகத்திற்காக பயன்படுத்து, சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்து. மாறாக ஒரு திரைப்படம் வந்தால் மண்சோறு சாப்பிட்டு உங்களுடைய சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய மூடர்களாக நீ மாறிவிடாதே என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காத விளைவு இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகாமல், பல்கலைகளுக்கு போகாமல் இன்றைக்கு நாடு முழுக்க நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, திரைப்படத்துக்காக அனைத்தையும் கட்டடித்து விட்டு தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து விட்டு திரைப்படத்தை பார்ப்பதற்காக முன்னெடுத்துக் கொள்கிறார்கள். நேற்று அந்த காட்சிகளை பார்த்த போது நினைச்சேன், நல்ல வேலை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகல, வெள்ளிக்கிழமை ஆயிருந்தா எத்தனை பேருடைய ஜும்மாக்கள் பால்பட்டு இருக்குமோ என்று நினைப்பதற்கு அச்சமாக இருக்கிறது. இது யாராக இருந்தாலும் இப்பதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சமூகம் சினிமா கலாச்சாரத்தில் மூழ்கி கிடந்த சமூகத்தை இஸ்லாமிய அமைப்புகள் தான், இயக்கங்கள் தான், பல விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தாண்டி மீட்டெடுத்ததில் அவர்களுடைய பங்களிப்பை நாம் குறை சொல்ல முடியாது. இன்றைக்கு மீண்டும் அப்படிப்பட்ட புதைகுழியில நம்முடைய இளைஞர்களை தள்ளப் போகிறோமா என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நம்ம குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்க, மார்க்கத்தோடு அவரை பிணைத்து வையுங்கள். மஸ்ஜிதோடு, எந்த ஒரு வாலிபன் மஸ்ஜிதோடு தன்னை இணைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்துல அர்ச்சுடைய இடம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த மாதிரி பள்ளி விட்டு வந்தா அடுத்த வக்துக்காக பள்ளியை தேடக்கூடிய ஒரு வாலிபனாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குங்கள். நல்ல நண்பர்கள், அதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட நல்ல நண்பர்கள், நட்பு தான், சூழல் தான் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. எனவே நல்ல நட்புகளை ஏற்படுத்துங்கள், பொறுப்புகளை கொடுங்க. பொறுப்பு, எல்லா பொறுப்பும் ஒரே சமயத்திலே ஜெயிக்க மாட்டான். நம்ம ஜெயிச்சோமா இல்லையே, நமக்கு நம்ம வாப்பாமா நிறைய பொறுப்பு கொடுத்து நிறைய தோற்று அதுக்கப்புறம் தான் பல பேர் என்ன பண்ணிருப்போம், ஜெயித்திருப்போம். பிள்ளைகளை நம்புங்க, ஆனால் அப்படியே விட்டுறாம அவர் கண்காணியுங்கள். அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்கள், கட்டுப்பாடான சுதந்திரத்தை கொடுங்கள். இன்டர்நெட்டா பார்க்கட்டும், ஆனால் இன்னும் பார்க்கிறான் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அவன் ஃப்ரெண்ட்ஸோட பழகட்டும், அவன் எப்படிப்பட்ட நண்பர்களோடு பழகிறான் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அவன் அரசியல் படிக்கட்டும், எப்படிப்பட்ட சித்தாந்தத்தில் பழகிறான் என்ற சிந்தனை பிரஞ்சை உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை நம்பிய காரணத்தினால்தான்
அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இளைஞரை நம்பிய காரணத்தால் தான் 22 வயது இளைஞனுக்கு குர்ஆனை தொகுக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தார்கள். அந்த 22 வயது இளைஞர் தொகுத்த குர்ஆனை தான் நாம் எல்லாம் இன்றைக்கு என்ன பண்றோம், ஓதிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னால் குர்ஆன் கையெழுத்து பிரதியாக இல்ல, குர்ஆன் எழுத்து பிரதியாக இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 18 வயது உஸாமா பின் ஸைதை நம்பினார்கள். அவர்களிடத்தில் தலைமை பொறுப்பை கொடுத்து அவர்களுக்கு கீழாக அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அவர்களை அவர்களுக்கு கீழாக என்ன பண்றாங்க, அனுப்புகிறார்கள். அப்ப இந்த இளைஞர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு நம்மை விட திறமையானவர்கள், நம்மை விட சக்தி வாய்ந்தவர்கள், நம்மை விட அறிவுல மேம்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு திறமை இல்லை என்பது கிடையவே, திறமை நிறைய இருக்கு. ஆனால் அந்த திறமையை சரியான திசையை நோக்கி செலுத்த வேண்டிய வழிகாட்டல் நம்மள்கிட்ட இருக்கு. லமீன் யமால் உலக கோப்பையை வென்றார், கண்டிப்பா பாராட்டலாம், தப்பு கூடாது, தவறான விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனால் அது மட்டுமே நம்முடைய இலக்காக மாறிவிடக் கூடாது. விளையாட்டு, கல்வி, தொழில் எல்லாத்திலும் நம்முடைய இளைஞர்கள் பரவலாக வெற்றி பெற வேண்டும். ஆனால் எதுவும் அந்த இளைஞர்களுடைய தக்குவாவை பாதிக்காத வகையில, நீ பெரிய படிப்பாளியாக, பெரிய கல்வியாளராக, பெரிய விளையாட்டு வீரராக, பெரிய ஆட்சியாளராக மாறு, பெரிய அரசியல்வாதியாக மாறு, எது வேணா மாறு. ஆனால் இது எல்லாமே இறைவனுக்கு அஞ்சக்கூடிய தன்மையை வலுவெடுத்து விடக்கூடாது. நம்ம எதை செஞ்சாலும் இதை குறித்து மறுமையில நாளைக்கு விசாரணை இருக்கிறது. எதை செஞ்சாலும் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்பான் என்ற அச்சத்தோடு வாழக்கூடிய சமூகமாக நம்முடைய இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும். நம்ம எங்க போனாலும் நம்மால் முடிந்த வரைக்கும் இந்த சமூகத்துக்கு அதை எப்படி திருப்பி செலுத்த முடியும். கார்பரேட்ல சொல்லுவாங்க CSR, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நிறுவனம் சம்பாதிச்சா அது ஒரு குறிப்பிட்ட லாபத்தை சமூகத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். நிறுவனத்துக்கே அப்படின்னா ஒரு முஸ்லீமுக்கு எப்படி? உனக்கு கல்வியை கொடுத்தது, சிந்தனையை கொடுத்தது, வசதியை கொடுத்தது இந்த சமூகம் என்றால், இந்த சமூகத்துக்கு பதிலாக நீ என்ன கொடுக்க போகிறாய் என்று இளைஞர்களை சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் மாற்ற வேண்டும். எனவே நம்முடைய இளைஞர்களுக்கு லட்சியத்தை நாம் விதைக்க வேண்டும். சரியான பாதையை நோக்கி, சரியான இலக்கம் நோக்கி நீங்க சரிகாட்டிட்டீங்கன்னா அவன் நம்மை விட என்ன பண்ணுவான், அதிகமாக வெல்லக்கூடியவனாக இருப்பான். எனவே நம்முடைய இளைஞர்களை மருத்துவராக்குங்கள், பொறியாளராக்குங்கள், ஆசிரியராக்குங்கள், விஞ்ஞானியாக்குங்கள், தொழிலதிபராக்குங்கள். அதற்கு முன்னால் அவனை அல்லாஹ்வுடைய நல்ல அடியாராக ஆக்குங்கள். அல்லாஹ்வுடைய அடியார் என்ற உணர்வோடு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையோடு, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய தக்குவாவோடு இந்த எல்லா துறைகளிலும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வரலாற்றை தெரியாத ஒரு சமூகம் ஒரு புதிய வரலாறை படைக்க முடியாது என்று மால்கம் எக்ஸ் சொன்னதை போல நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்றால் நாளைக்கு மறுமையில இந்த பிள்ளைகள் நமக்கான சொர்க்கத்துக்கான துருப்புச் சீட்டாக மாறுவார்கள். அடுத்து இந்த சமூகத்தை சரியான பாதையில, தெளிவான பாதையில வழிநடத்தக்கூடிய நல்ல ஆளுமைகளாக இந்த இளைஞர்கள் நிச்சயமாக மிளிர்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்களை ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்களை பயிற்றுவிக்கக்கூடிய நல்ல பொறுப்பான தலைவர்களாக நம்முடைய தலைவர்களை ஆக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோமோ அந்த பெருமான் அவரோட மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று துஆ செய்தவனாக, துஆ செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.